ஏசப்பா, நீங்க இருக்கிறீங்களா இல்லையா ஏசப்பா? நீங்க உண்மையான தெய்வம் தானா? நீங்க உண்மையான தெய்வமா இருந்தா ஏன் ஏசப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க? நான் உங்களுக்கு உண்மையாவும் பக்தியாவும் தானே இருக்கேன். என்னால முடிஞ்ச மட்டும் நான் பரிசுத்தமா தானே வாழ்றேன். குடும்பத்துல சுத்தமா சமாதானமே இல்லை. அவ்வளோ கடன் பிரச்சனை. தசம பாகத்து உண்மையான இருக்கிறேன். அப்ப ஏன்ப்பா எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை? பாவத்தை மேற்கொள்ளவே முடியல. பாவத்தை விட்டு வெளியே வர முடியல. பாவத்துல நான் அப்படி சிக்கி கிடக்கிறேன். பத்தாவதுக்கு இந்த வீசுகின்ற நோய் வேற. கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொன்னீங்கல்ல. என் கிட்ட இருக்கிற மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். நான் இந்த மருந்து மாத்திரைக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு. இந்த மருந்து மாத்திரை இல்லைன்னா எனக்கு எவ்வளவு மரண வேதனை தெரியுமா இருக்கும். ஆனாலும் உங்களை நம்பி நான் விசுவாசமா அந்த மருந்து மாத்திரையை தூக்கி போட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில இருந்து இந்த நோய் எதுவுமே போல. இதெல்லாம் ஏன் ஏசப்பா? யா 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 மகனே, ஆ? ஃபுல் வீடியோ பார்க்க கீழே லெஃப்ட் சைடுல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்க.